வணக்கம். யோகிராம் சுரக்குமார் ஜெயகுராயா. யோகிராம் சுரக்குமார் என்கிற மகானை பற்றி பேசுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு கிடைச்சதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதனால் எனக்கு ஓரளவுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பாலகுமாரன் புத்தகத்தை படித்த விசிறி சாமியார்ன்ற புக்கு என்னுடைய சகோதரன் ஒருத்தன் அடிக்கடி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். நான் போளூர், வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்த போளூரில் பிறந்தேன். ஆசிரியர் பண்ணியிருந்தேன். 54 வயதுக்கு மேலே தான் பட்டதாரியானேன். பணி ஓய்வுக்கு பிற்பாடு வீட்டில் இருந்தேன். அப்போது ஏற்கனவே எனக்குள்ள ஒரு தேடல் இருந்துகிட்டு இருந்தது. அந்த தேடலுக்கு காரணம் என்னென்னா, சொந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய குறைபாடு, ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை ஆசிரியர் பணி மூலமாகவும் சமூக சேவை மூலமாகவும் இலக்கிய பணியாற்றியது மூலமாகவும் ஏழை குழந்தைங்களுக்கு உதவுறது, அந்த மாதிரி மற்றவர்களுடைய நலனுக்காக இது பண்ண என்ன மறந்துருந்தேன். ஆனால் பணி ஓய்வுக்கு பிற்பாடு வீட்டில் இருந்தபோது இலக்கிய பணியும் சமுதாய பணியும் பண்ணினா கூட ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்தது. எனக்கான ஒரு தேடல். நான் ஒரு பகுத்தறிவு பாதையில் பயணித்துக்கிட்டு இருந்த ஒரு தகப்பனாருக்கு மகளாக பிறந்தேன். அதனால் 24 வயது வரைக்கும் எனக்கு கோயிலுக்கெல்லாம் போனது கிடையாது, அதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் பொதுக்கூட்டங்களில் 14 வயதுலேயே அரசியல் மேடையெல்லாம் ஏறிய அனுபவமும் துணிவும் ஈவேரா போன்றவர்களுடைய சொற்பொழிவு, அண்ணாவுடைய சொற்பொழிவுலாம் அருகில் இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பும் கிடச்சதுனால எனக்கு ஏற்பட்ட அந்த வாழ்க்கை குறைபாடு மற்ற பெண்களுக்கு வரக்கூடாது, அதனால் நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீவிர வேட்கையும் இருந்தது. ஆனால் பணி ஓய்வுக்கு பிறகு நூலில் இருந்த பட்டம் போல் என்னுடைய இலக்கு எது என்று தெரியாமலே இருந்தேன். ஒரு வழிகாட்டலுக்காக தகுந்த துணை இல்லை, ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போது எனக்கு அறியாமல் எனக்கு திருமணம் நிச்சயமான நாளில் இருந்து என்னுடைய 18வது வயதிலிருந்து அற்புதமான கனவுகள் மூலமாக, தெய்வீக கனவுகள் மூலமாக நான் ஆன்மீகத்தில் பயணிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்தது. அப்போது ஒரு நல்ல புத்தகங்களை எல்லாம் படித்தேன். நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அப்படி படிக்கும்போது ஒரு குரு வேணும். எப்பேற்பட்டவங்களுக்கும் ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு வேணும். இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இந்த வழி நல்லது, அந்த வழிக்கு கூடாதது என்று வழிகாட்டுவதற்காகவும் அறிவுறுத்தலுக்காகவும் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு யாருமே இருக்க முடியாது இல்லையா? அது மாதிரி ஒரு குரு. அந்த குரு எப்போ கிடைப்பார் நமக்கு? நாமளே இந்த மாதிரி இருந்து இவ்வளோ நாளும் சாமி இல்லை, தெய்வம் இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்பாவை பார்த்து அறியாமையினால் கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு, நாமம் பட்டவங்க விபூதி பேசுகிறவங்களே எல்லாம் கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு மாயை சிக்கி இருந்தமே. இப்போ இனி நம்மளை எந்த தெய்வம் நம்மளை ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு தாபம் இருந்தது. நூலில் இருந்த பட்டம் போல் எங்கெங்கேயோ தெரிஞ்சேன். விதிவசத்தால் பல ஊர்கள், பல கிராமங்கள், அனாதை விடுதி, அங்கே இங்கெல்லாம் அலைய வேண்டிய நேரத்தில் எல்லாம் தகுந்த ஒரு குரு நமக்கு நல்லா இருந்தால் பரவாயில்லையே. யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் நண்பர், யார் விரோதி, யார் உறவு, யார் அயலார் என்பது தெரியாமல் போச்சு. ஏன்னா உறவுகளே என்னை கைவிட்டுது. சொந்த இரத்த பந்தங்களே என்னை நிராதரவாக்கிய போது இந்த உலகத்தில் யார் நிரந்தரமான அன்பு காட்டுறவங்க, யார் நிரந்தரமான ஒரு நல்ல வழிகாட்டுதலை காட்டுறவங்க யார் அப்படின்னு சொல்லி எல்லாம் மனசுக்குள்ளே ஒரு விடை தெரியாத வினா இருந்துக்கிட்டே இருந்தது. சில சமயம் அந்த சாமியாரும்பாங்க, இது குறி சொல்கிறவங்கன்னுவாங்க, அவர் மேலே சாமி பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதெல்லாம் கேள்விப்பட்டு ஆணோ பெண்ணோ எதாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் போய் பார்த்தேனே ஒழிய சில பேர் அது போலியும் தெரிஞ்சுது, சில பேரில் பிடிக்கலை எனக்கு. சில பேர் பணத்தாசு பிடிச்சவங்களா, பல பேர் பணத்தாசு பிடிச்சவங்களா இருக்கிறாங்க தெரிஞ்சுது. அப்போ அதில் பொய் முகங்களை நாங்கள் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நிறைய பேரோட நான் பழகியிருக்கேன். ஏழை மக்களோட, இந்த பெற்றோர்களோட, ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லை, இந்த மாணவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக நான் இருந்ததுனால பல பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கேன். அதனால் எதுவுமே எனக்கு ஈடுபாடு இல்லை. சில பேர்கிட்ட மரியாதை இருந்ததை ஒழிய எனக்கு வழிகாட்டும் என்னை பயன்படுத்திக்க தான் விரும்பினாங்க. என்னுடைய தமிழ் ஆற்றலை கொஞ்சம் கவிதை எழுதுவேன், கதை எழுதுவேன், பத்திரிகைகளெல்லாம் எழுதுவேன், மேடை பேச்செல்லாம் இருப்பேன். அதை பயன்படுத்தி அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை என்னை ஈடுபடுத்த பார்த்தாங்களே ஒழிய எனக்கு நன்மை தரக்கூடியதாக அவை இல்லை.
அந்த மாதிரி இருந்த பொழுது தான் என்னுடைய சகோதரன் இந்த மாதிரி போயிட்டுருக்கா, என்னையும் ஒரு தடவை கூட்டிகிட்டு போப்பா. என்னுடைய மூத்த சகோதரி, அவள் ஒரு மருத்துவர், பெரிய மருத்துவர் கேஎம்சியில். இளைய சகோதரி, அவளும் ஆசிரியை, அவருடைய கணவர் துணைவேந்தர். அவங்களாம் ரொம்ப பெரிய பணக்காரவங்க, நான் ஒன்றும் கிடையாது. நான் 4 பேருமா வந்தோம். நானும் சகோதரனை மட்டும் சுவாமி கோயில் ஆசிரமத்தில் முன்னால் இப்போது சிலை இருக்குது, அந்த இடத்துல சாமி உட்காந்துருந்தாங்க. எழுதி கொடுத்தோம், கண்டிப்பாக கூப்பிடுவாரா சாமி அப்படின்னு. தெரியாது, கூப்பிட்டா கூப்பிடுவார், இல்லைன்னாலும் இல்லை, எதுக்கும் தயாராரு அப்படின்னு சொன்னார் தம்பி. கூப்பிட்டாங்க. நானும் தம்பி மட்டும் அவருடைய பாத்தில் விழுந்து பணிஞ்சோம். மற்ற 2 பேருக்கும் முடியாது, அதனால் அவங்க இல்லை. நான் விழுந்து கும்பிடும்போது அவர் காலில் ஒரு கட்டு போட்டிருந்தாங்க. எனக்கும் அந்த பாதத்தை தொடணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. ஆனால் பாதத்தில் கட்டு போட்டிருக்காரே, நம்ம தொட்டால் அவருக்கு வலிக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம். ஆனாலும் எப்படியாவது தொடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆவலாக இருந்தது. அதனால் அவருக்கு வலிக்காமல் மெதுவாக தொட்டுட்டு நம்ம கும்பிட்டுட்டு எழுந்துடலாமே அப்படின்னு சொல்லி மெதுவாக தொட்டு கும்பிட்டுட்டு எழுந்திருக்கவே மனசில் அப்படியே விழுந்து கிடந்த அவர் பாதத்தில். என்னன்னு தெரியாது, ஒரு பயமும் வந்தது, ஒரு பக்தியும் வந்தது. மற்ற எந்த இடத்துலையும் எனக்கு இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் என்னுடைய ஆராய்ச்சி புத்தி, இவன் நல்லவனா கெட்டவனா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அந்த ஆராய்ச்சி புத்தி தான் இருந்தது. ஆனால் இந்த சன்னிதானத்தில் அவர் பார்த்த உடனே அந்த அருமையான விழிகளே பல ஆயிரம் கதை சொல்கிற மாதிரி இருந்தது. அதுகளுக்குள்ளே ஆயிரம் கோடி ரகசியங்கள் புதைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆழமான சமுத்திரமே அடங்கி இருக்கிற மாதிரி இருந்தது. என்னென்னமோ என்னுடைய கற்பனா சக்தியெல்லாம் அதை பார்த்துட்டு அகலவும் முடியாமல் அணுகவும் முடியாமல் தவிச்சேன். அப்படியே விழுந்தது எழுந்திருக்க மனமில்ல. போதும்மா போதும், அவர் சொன்ன முதல் வார்த்தை எனக்காக, போதும்மா போதும். அப்புறம் எல்லாரையும் பேர் கேட்டார், செஞ்சார். பக்கத்தில் சரவணன் ஒரு உதவியாளர் இருந்தார். அவர்கிட்ட இருந்து ஒரு சாத்துக்குடி பழத்தை ஒவ்வொரு பழமாக வாங்கி கொஞ்சம் நேரம் ஒவ்வொரு பழத்தையும் கையில் உருட்டிக்கிட்டே எல்லாருக்கும் கொடுத்தார். என்னுடைய மூத்த சகோதரி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. விருந்தினர் இல்லத்தில் போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த இந்த கூடை, காலியான கூடையில் எல்லாருடைய பழத்தையும் வாங்கி அதில் போட்டுட்டு என்னுடைய பழத்தை மாத்திரம் நகத்த அளவு கிள்ளி என்னுடைய சின்ன ஹேண்ட்பேக்கில் அதை போட்டுக்கிட்டேன். எல்லாரும் பேசிகிட்டே வந்தோம். அப்புறம் எங்கள் உறவினர் இங்கே திருவண்ணாமலையில் எங்கள் உறவினர் அமைச்சராக இருந்தார், அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க எதோ கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கி வச்சாச்சு. சென்னையை நெருங்கிட்டு இருக்கோம், காரில் சென்னையில் நெருங்கிட்டு இருக்கும்பொழுது மூத்தவங்க சொன்னாங்க, கிட்ட வந்துட்டோம், நம்ம அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்ககிட்ட கொடுத்துரும் அப்படின்னு. தங்கையோட பேக்கை எல்லாத்துக்கும் எடுத்து போட்டாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பிற்பாடு என்னுடைய பழத்தை பூஜையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அண்ணா நகர்னு ஒரு ஊர் இருக்குது, சென்னையில் ஒரு பகுதி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அங்கே சாய்மா அப்படின்ட்டு சாய் பக்தர் ஒரு அம்மா இருந்தாங்க, வயதானவங்க, மிகுந்த சாய் பக்தி உடையவங்க. அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு தான் அந்த ஒரு வேட்கை இருந்தது. எனக்கு வரப்போகிற குரு ஆணோ பெண்ணோ எப்படி இருப்பாங்களோ அவங்கள பற்றி கேள்விப்பட்டு அப்படி போன போது அங்கேயும் சில அற்புதங்கள் நடந்தது. ஆனால் முழுசாக மனசு லயிக்கலை. ஆனால் அவங்க நீ இன்னும் பெரிய கவிஞராமே, ஒரு பாட்டை எழுதிட்டு வாயேன் அப்படின்னாங்க. அடுத்த தடவை போது பாட்டு எழுதின்னு வந்தால் ஹார்மோனியம் பெட்டி எடுத்து வச்சு நான் வாசிக்கிறேன், நீ அதை பாடு அப்படின்னாங்க. ஹார்மோனியம் பெட்டி எடுத்தால் புது காசுகளாக அதிலேருந்து வந்தது. ஒரு கண்ணாடி பெட்டியில் ஒரு மாங்கனி இருந்தது. பார்த்தா முதல்ல ஒரு கோடு வந்தது, அப்புறம் வந்தது, நீ உட்காண்ட்ரு, நீ பீரோவில் புடவையெல்லாம் மடிக்கணும், ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மடிச்சுட்டு இருக்கும் பொழுது பார்த்தா ஒரு கோடு வந்தது, அதில் சாயின்னு வந்துடுச்சு. இத்தனையும் நான் பார்த்து வியந்து போனேன். ஆனால் அந்த வியப்பு தானே வந்ததை ஒழிய அந்த அம்மாக்கிட்ட ஒரு பக்தியோ ஒரு இதுவோ ஒன்றுமே வரல. அப்புறமா நீ அப்புறம் போக கொஞ்சம் பழக்கப்படுத்துன்னு ஒரு நாள் சொன்னாங்க, நிறைய அனுபவங்கள் இருக்குது, நீ தான் ஒரு எழுத்தாளராச்சே, எனக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறியா ஒரு நாளைக்கே அப்படின்னு. என்னுடைய மாணவனுடைய ஒரு தாயாரை கூப்பிட்டுக்கிட்டு போனேன். அதுக்குள்ளே பொழுது விடிஞ்ச உடனும் என்னுடைய பழத்தை ஒரு நகத்தளவு கிள்ளி இருந்தேன் இல்லையா, அப்போ சொன்னேன், எங்கள் அக்காட்ட சொன்னேன், உங்கள் பழமெல்லாம் அவங்கவுங்க பையில் வச்சுட்டேன், என்னுடைய பழம் நகத்தளவு அடையாளம் பண்ணி என்னுடைய பேக்கில் வச்சுருங்க. அது என்ன, எல்லாம் சாத்துக்குடி தானே அவர் கொடுத்தது, உன்னோட மட்டும் நான் அடையாளம் பண்ணி வைக்கிறேன், அதுவும் சாத்துக்குடி தானே, என்னமோ எனக்கு தோணுச்சு நான் வச்சேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மறுநாளைக்கு சாய்மாகிட்ட போனோன்னா 4 மணி ஆனோன்னு போகிறோம். காலையில் பொழுது விடிஞ்சு காலையில் என்னாச்சு, அதுக்குள்ளே ஒரு கனவு வந்தது. கனவில் நான் கட்டிலில் உட்காந்துட்ருக்கேன், அசோக் நகரில் ஒரு வீட்டில் இருக்கேன் நான், சிங்கிள் பெட்ரூம். அது ஒரு கதவு திறந்துருக்கு, என்னுடைய தங்கையும் 2 குழந்தைங்களும் இருக்காங்க. நம்ம தங்கை தானே கதவு திறந்துருக்கு, உள்ளே வராமல் ஏன் அங்கேயே நிற்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு பெரியவர் உள்ளே வர்றாரு பெட்ரூமில், அங்கேயே தான் பூச்சை மாடமும் இருந்தது பெட்ரூமில். இருந்தப்போ நான் கட்டிலில் உட்காந்துருக்கும்போது
தாறுமாறாக கட்டின வேட்டி, கொஞ்சம் அழுக்காக கூட இருந்தது. கையில் ஒரு பழங்காலத்து லாந்தர் விளக்கு இடது கையில், தலப்பா ஒன்று அப்படி இருந்து ஜிப்பா எல்லாம் போட்டுக்கிட்டு கையில் வச்சுட்டு வந்த உடனும் நான் என்ன அறியாமல் எழுந்து நிற்கிறேன். அந்த விபூதி கையில் இருக்குது. அதை கொடுத்துட்டு, பத்திரமா வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, யாருக்கும் கொடுக்காதே அப்படிங்கிறாரு. கையில் வாங்கிட்டு கனவு கலைஞ்ச போகுது. இது என்னது? வந்தவர் யார்? யோகியாருன்னு தெரியாது எனக்கு. யாரோ ஒரு பெரியவர் வந்தார், பக்கத்தில் வயதானவங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், நேற்று இரவு இந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னு. விபூதி கொடுத்தது நல்லது தான், பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு. 1 மணி நேரத்துக்கெல்லாம் தங்கக்கிட்ட இருந்து, அக்கா என்னுடைய பழம் காணும். உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து அக்கா கிட்ட இருந்து, என்னடி அவள் பழம் காணுமே, நீ தானே எல்லாருக்கும் எடுத்து வச்சேன்னு அவங்க ஒரு அதிகாரம். உடனே தம்பிங்க, அப்பா அவங்கவுங்க பழத்தை அவங்கக்கிட்ட வச்சுட்டேன், நான் என் பழம் மட்டும்தான் நான் அடையாளம் பண்ணி பூஜையில் வச்சுருக்கேன், நான் யாருடைய பழத்தையும் எடுக்கலைப்பா, நான் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு. மீண்டும் போன் அவன் என்னன்றான், தம்பி அவளுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீல் பண்ணுறா, தயவு செஞ்சு உன்னுடைய பழத்தை கொடுத்துறியாக்கா நீ அப்படிங்கிறான். என்னால் சரின்னு சொல்ல முடியல, மாட்டேன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவன் தான் எனக்கு முழுக்க ஆதரவு கொடுத்துட்ருந்தான். அவனை மீறி செய்ய முடியாது. ஆனால் ஏதோ ஒரு சக்தி நம்ம அடையாளம் பண்ணி நம்ம வச்சுருக்கிறத கேட்குறாங்களே. எனக்கு சாத்துக்குடி பழத்தை பெருசாக நினைக்கல, சுவாமி கொடுத்தது, அவர் எப்படி இருந்தார், எப்படி பேசினார், எப்படி பார்த்தார், அந்த பார்வை எப்படி வித்தியாசமாக இருந்தது. எவ்வளோ பேரை நம்ம பார்த்துருக்கோம், வயதானவங்களை பார்த்துருக்கோம், இளையவர்களை பார்த்துருக்கோம், இந்த பக்தியில் இருந்து திளைச்சவங்க, அந்த ஆற்றல் உடையவங்களாம் பார்த்துருக்கோம். ஆனால் இவருக்கு இருந்த பார்வை, அந்த வசீகரம், அந்த பயபக்தி போன உடனே அந்த வைப்ரேஷன் எங்கேயுமே கிடைக்கலையே. அப்பேற்பட்டவர் கொடுத்த பழத்தை இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு. அப்போ சாய்மாகிட்ட போன உடனும் அவங்களுக்கு சில உதவிகள்லாம் செஞ்சுட்டு 4 மணிக்கு நான் புறப்பட்டேன். ஏன் சீக்கிரம் போகிறேன் அப்படின்னு. இல்லைம்மா தங்கச்சி இந்த மாதிரி கனவு விஷயத்தையும் சொல்லி இது மாதிரி சொன்ன உடனும், ஆமாம் நீ எல்லாத்துக்கும் படிஞ்சு போகிறதுனால தான் நீ இப்படியே இருக்க, நீ பேசாமல் சாய் பிரசாதம் ஒன்று தட்டில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போ. ஒரு பிளாஸ்டிக் தட்டில் ஒரு பச்சை வாழைப்பழமும் ஒரு சாத்துக்குடி பழமும் இருக்குது. அதில் என்ன விசேஷம்னா, அந்த பழம் அதே சைஸு, அது பெரிதாகவோ சிறிதாகவோ இருந்திருந்தால் இல்லைம்மா இது பெருசு கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லை சின்னது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே சைஸ் இருக்குது, வேறு வழியே இல்லை. இனிமேல் இது மட்டும் நீ மட்டும் அந்த பழத்தை கொடுத்த, நான் அவங்களை பேசவே மாட்டேன், எங்கள் ஆத்துக்கு வரவே கூடாது அப்படின்றாங்க. அது அன்பின் உரிமையினால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க பேச்சும் மீற முடியல. அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு பஸ்ஸுக்காக வெகு நேரம் நிற்கிற, கிடைக்கவே இல்லை, சொல்லி வச்ச மாதிரி கிடைக்கல. அப்போ காசுக்கும் ரொம்ப கஷ்டம், வறுமை. அப்போ என்ன செய்கிறேன், வடபழனி வரைக்கும் பஸ்ஸில் இவ ஆட்டோவில், அவளும் டீச்சராக இருக்கா, ஆட்டோவில் தான் வருவா போவாள், என்னை தாண்டி தான் அவள் வீட்டுக்கு போகணும். அப்போ ஆட்டோவில் நான் வந்துடுறேன், ஸ்கூல் விட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். அதனால் வடபழனியில் இறங்கி ஆட்டோவில் இறங்கி கேட்டில் நுழையிறேன். நான் ஒரு ஆட்டோ எதிர போகுது. வாட்ச்மேன்கிட்ட கேட்குறேன், என் சிஸ்டர் வந்தாளான்னு. பக்கத்து வீட்டு 4 என்னுடைய 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பூட்டி கிடக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் தான். 4ஆம் நம்பர் அம்மாட்ட சொன்னேன், என் தங்க வருவா, அவகிட்ட சாவி கொடுத்து பூஜை மடத்தில் பழம் வச்சுருக்கேன், எடுத்துக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வாட்ச்மேனை கேட்குறேன் வந்த உடனும், என் தங்கச்சி வந்தாளா அப்படின்னு. அம்மா இப்போ தானம்மா எதிரில் ஆட்டோ போச்சு, நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிறான். திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அது திரும்பி போயாச்சு ஆட்டம். உள்ளே இந்தக்கிட்ட சாவி கொடுத்தனே, பழம் எடுத்துக்கிட்டா, இல்லை அக்கா கையாலேயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கு வாங்கிக்கிறேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது என்ன சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போராட்டம். அந்த சாய்மா வீட்டிலேருந்து புறப்படுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போராட்டம். நான் பொய் சொல்கிறதா உண்மை சொல்கிறதா, பொய் சொல்கிறதா உண்மை சொல்கிறதா, என்ன சொன்னால் ஏற்றுக்குவாங்களா, கொடுக்க மாட்டேன்னாலும் விட மாட்டாங்களே, தம்பிக்காக பெரிய போராட்டம், பெரிய இது. என்ன இது வேண்டாத சிக்கல் இப்படியெல்லாம் வருது அப்படின்னு. சாமி நீங்கள் தான் அது பண்ணணும், இப்போ பகவானெல்லாம் அப்போ சொல்ல தெரியாது, சாமி நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படி சொல்லும்பொழுது தான் அப்போ அம்மா சாயம்மா சொன்னது ஞாபகம் வருது. ராத்திரியே ஒரு பெரிய ஒரு கனவுல வந்தார், விபூதி கொடுத்தாரு, யார்கிட்டையும் கொடுக்காத, நீ பத்திரமா வச்சுக்கோன்னு 3 தடவை சொன்னாருன்னு சொன்னியா. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு தாண்டி தெரியறதா இப்போ, நான் சொன்னால் கேளு, உன்னோட வயசில் நான் எவ்வளோ பெரியவ, கொடுக்காத அப்படின்னு சொன்னது அப்போ ஞாபகம் வருது. ஓஹோ இதுக்காக தான் கொடுக்காதேன்னு சொன்னார் போல் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி சிக்கலில் இருக்குமே, இது ஒரு பிரசாத மோசடி இல்லையா, நம்ம இப்படி கொடுக்காம இருந்து அதை வேற கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சாமி இதுக்கு என்ன தான் தீர்வு தெரியலேன்னு பார்க்குறேன். நான் சாமி ஷெல்ஃபில் வச்சுருந்தேன், அந்த பழம் காணோம். ஒரே ஆச்சரியம் எனக்கு. 2 கட்டில் அடியில், சின்ன ரூம் தான், வெறும் சாமான்கள் கூட நிறைய கிடையாது, கட்டில் அடியில் ஏதாவது விழுந்துருக்குமான்னு பார்க்குறேன், கிடைக்கல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன எதுன்னு பெட்டில் உருண்டு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் தேடுறேன், அந்த பழம் கிடைக்கல. இதுதான் முதலாக நடந்த அற்புதம். அதுக்கப்புறமா அடிக்கடி வரணும் அப்படின்னு தம்பி வரும்போதெல்லாம் காரில் கூட்டிகிட்டு வருவான், போவான், பேர் கேட்பார். அப்புறம் தான்
பாட்டு எழுத வந்தது எனக்கு. பாட்டு எழுத வந்ததுன்னா சாதாரணமாக கவியரங்களில் போனால் தலைப்பு கொடுப்பாங்க. அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு நாங்கள் கவிதையோட சந்தம், மோனை இதெல்லாம் பார்த்து பொருளும் இருக்கணும் பார்த்து எழுதுவோம். மேடையில் போனால் கூட திருத்துவோம். இன்னொருத்தர் பார்க்கும்போது உடனே ஒரு கருத்து உதிக்கும், உடனே அடித்து திருத்தி மாற்றி எழுதுவோம். அப்படி தான் பழக்கம். ஆனால் பகவானை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே ஒரு 4 வரி கவிதை 4 எழுதினேன். 4 எழுதிட்டு இது பிழை இருந்தால் என்ன செய்கிறது, எதுக்கும் ஒரு ரஃபில் எழுதிருந்தால் உடனே ஃபேரில் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சு எழுதுனா ஒரு பிழை கூட இல்லை. இது ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு. எப்படி இருந்தாலும் தவறு வரும், அல்லது சந்தத்தில் குறைபாடு இருக்கும், மோனையில் குறைபாடு இருக்கும், அப்படி தான் பழக்கம். ஆனால் ஒன்றுமே தப்பே இல்லை, ஒரு தப்பு கூட இல்லையா, சரி அப்போ எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னா 4 வரி பாடல்கள் 52 பாடல்கள் ஒரே சமயத்தில் முதலாக எழுதினேன். அதை இப்படி ஒரு புத்தகமாக போட்டு 1000 புத்தகம் போட்டேன். சொல்லிவிட்டு அடுத்த முறை திருவண்ணாமலைக்கு வரும்போது சாமிக்கிட்ட கொண்டு வந்து வடியில் ஒரு 5-6 புத்தகத்தை கொடுத்தேன். கொடுத்த உடனே பார்த்து என்ன அது அப்படின்னாரு. சாமி பாட்டு வரவே மாட்டேன், பாட்டு எழுதினேன் சாமி, சாமியை பற்றி எழுதினேன் அப்படியா அப்படின்னு எழுந்து போட்டுறாரு. அப்புறம் சாமி வடநாட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியலையே, என்னமோ புரட்டி பார்க்குறாரு, பக்கமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு பகுதி எடுத்தார். இந்த பகுதி எடுத்தார். ஓம் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் கவிதை சோலைன்னு இருக்குது. இதை எடுத்தோம்னா பேர் என்ன அப்படிங்க ஏற்கனவே 2 முறை கேட்டிருக்கிறாரு. ஆனாலும் அப்பயும் கேட்குறாரு, இது 2 ஏற்கனவே கேட்டிருக்கிறாரு, இப்பயும் கேட்குறாரு. அப்படின்னு பேர் என்ன அப்படின்னாரு. சொந்த பேர், என்னுடைய சொந்த பேர் பெரியவங்க வச்சது அனுசுயா. ஆனால் எழுதுறதுக்காக அனு வெண்ணிலான்னு வச்சுட்டுருக்கேன். உலகத்தில் 1000 வெண்ணிலாக்கள் இருப்பாங்க, அணு வெண்ணிலான்னு யாரும் இருக்க முடியாது இல்லையா. ஆனால் சொந்த பேர்லேருந்து அணு எடுத்து வெண்ணிலாவோட ஒட்டி அணு வெண்ணிலா. அப்போ நான் சொன்னேன், சொந்த பேர் தானே சொல்லணும், சாமி கேட்குறாங்களே அப்படின்னு, அனுசுயா சாமி அப்படின்னு. உடனே கரெக்டாக இந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டாரு. சரவணா அங்கே நிற்கிறாரு, உதவியாளர். சரவணா இது என்ன படி அப்படிங்கிறாரு. அவன் பார்த்துட்டு, சாமி ஆசிரியர் அனு வெண்ணிலா சாமி அப்படிங்கிறான். அனுசுயா சொன்னீங்கோ அப்படிங்கிறாரு. எனக்கு உடனே சிரிப்பு தான் வந்தது. அது பெரியவங்க வச்ச பேருங்க சுவாமி அப்படின்னு சொன்னேன். ஆஹா அது அப்படியா, ஆஹா அப்புறம் சொல்கிறாரு, எல்லாரும் ரைட்டர்ஸு போயட்ஸ் எல்லாம் பேர் வச்சுக்குவாங்க அப்படின்னு பாதி இங்கிலீஷ்லேயும் பாதி தமிழ்லேயும் சொல்லிவிட்டு என்ன செய்ய போகிறீங்கோ அப்படின்னாரு. ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன் சுவாமி. எத்தனை போட்டிங்கோ, எத்தனை செஞ்சீங்கோ அப்படின்னாரு. 1000 காப்பி சுவாமி. சரி கொண்டு போய் ராஜேஸ்வரி அம்மாட்ட கொடுங்க அப்படின்னு. அவங்க கிச்சனில் வேலை இருந்தாங்க, கிச்சனில் அந்த ஸ்டோர் ரூம் கீப்பராக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் புக்கு எடுத்துகிட்டு போதுங்க. சாமி பார்த்துட்டாரு. இது என்ன சரவணா, அது என்ன எல்லாரும் புதுசாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேட்குறாரு அவர் பாணியில். அப்புறம் சார் யார் கொடுத்தான்னு போய் கேளு அப்படின்னு ராஜேஸ்வரியுமா ஸ்டாப் இட் அப்படி கோவமாக ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி, இனிமேல் 6 டொனேஷன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒன்லி 1 புக் பர்மிட்டட் அப்படின்னு சொன்னார். அது சொல்லிட்டு பிற்பாடு, ஐயோ சாமிக்கு இவ்வளோ கோவமாக, அந்த குரல் இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எனக்கு. அப்புறம் பாடுங்கம்மா பார்க்கலாம் அப்படின்னாரு. முதல் பாடலை பாடினேன். பாடிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்று பாடுங்கம்மா அப்படின்னாரு. சட்டுன்னு ஒரு பயபக்திங்கிறது அப்போ தான் என்னென்னு தெரிஞ்சுது. அது வரைக்கும் கொஞ்சம் துணிச்சலான பெண்ணாக தான் இருந்தேன். சரி ஒரு கைக்கு வந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச பாட்டு முறைப்படி நான் சங்கீதம் படிக்கலேன். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, உடனே பாட்டு எழுதி உடனே இது பண்ணுற அந்த பழக்கத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ராகம் போட்டு வச்சுருந்தேன். ஒரு பக்கத்தை எடுத்து பாட்டு பேஜ் என்ன அப்படின்னாரு. அப்புறம் பேஜை பார்த்து சொன்னோன்னா அந்த பேஜை வருடி நான் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஜை வருடி கொடுத்தாரு. இன்னும் ஒன்று பாடுங்கம்மா அப்படின்னாரு. என்ன இனிமையான குரல். மறுபடியும் பேஜ் சொல்லணுமா இல்லை, நான் ஒரு பைத்தியக்காரி. மறுபடியும் சீக்கிரமாக ஒரு பேஜ் எடுத்து அந்த பாடலை பாட ஆரம்பித்தேன். பேஜ் என்னான்னு அப்போ தான் உரைக்கிறது என்னுடைய முட்டாள்தனம். பேஜ் சொன்னோன்னா அந்த பேஜ் அப்படியே வருடி கொடுத்துட்டு முதல் பக்கத்தில் ஓம்னு எழுதி அந்த புத்தகத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு ஒரு முறை வந்தபோது சாது போஜனம் ட்ரஸ்டியாக நானும் என்னுடைய தம்பியும் இருந்தோம். அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஜஸ்டிஸ் ஐயா நான் தம்பி 3 பேரும் முதல்ல பேங்க்குக்கு போயிட்டு வந்துடலாம், அப்போ பேங்க்கு ஃப்ரீயாக இருப்பார், சீக்கிரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு வந்து டைனிங் ஹால் கிட்டே நிற்கிறேன். எல்லாம் சொன்னாங்க சாப்பிடுங்க, சாமி தான் இருக்கிற, போய் டிஃபன் சாப்பிடுங்கன்னு. அப்புறம் இங்கேயே ஒரு அம்மா இருக்கிறாங்க பாட்டு பாடுறவங்க, அவங்க எப்போ வந்தீங்கன்னெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. விசாரிச்சுட்டே இருக்கும்போது சாமி இன்னும் பார்க்கவே இல்லை, வந்ததுலேருந்து வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சாப்பிட்டு வந்துடுங்க இருப்பாருன்னாங்க. அப்புறம் பார்த்தா சாமி போயிட்டாரு.
போயிட்டாருன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே கவலை. ஐயோ, நம்ம வந்து சாமி பார்க்க உடனே என் தம்பி கூட்டிகிட்டு போயிடுவான், இருக்கவே விட மாட்டான், சாப்பிட கூட விட மாட்டான், அப்படியே சாப்பிடாம தான் போவோம். ஒரு நாள் பார்த்து ஏன் சாப்பிடாம போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டு, அவர் எப்போ வந்தால் இங்கே சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒன்று கூப்பிட்டு, வந்தால் பிரசாதம் சாப்பிட்டுட்டு தான் போகணும், இந்த பிச்சைக்காரனுடைய கட்டளை அது அப்படின்னு சொல்லவும் அதுலேருந்து தான் சாப்பிட ஆரம்பித்தோம். இது சாப்பிட்றதுக்காக காத்துட்டு இருக்கும்போது போகிறாருன்னு, ஐயோ சாமி பார்க்காம சாமி போயிட்டாருன்னா நம்ம போக முடியாது, அந்த தங்கியிருந்த வீட்டுக்கு போகலான்னு எத்தனை தடவை கேட்டிருக்கேன், அந்த வீடு பார்க்கலான்னு. அது அப்புறம் பார்த்துக்கலான்னு கூட்டிகிட்டு போயிடுவான், ரொம்ப ஃபாஸ்ட் அவன். எனக்கு சாமி பார்க்காம போகணுமென்ட்டு நான் ஓடுறேன். டைனிங் ஹாலில் இருந்து மெயின் கேட் வரைக்கும் ஓடுறேன். ஓடி 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 போனால் டிரைவர் பார்த்தாரோ சாமி பார்த்தாங்களோ தெரியாது, கார் நின்றுச்சு. நின்று ஒன்றும் மூச்சு வாங்க வாங்க, இப்படி ஓரமாக தானே உட்காந்துருப்பார், மூச்சு வாங்க கையெடுத்து கும்பிட்றேன். பேர் என்ன அப்படின்னாரு. உத்து பார்த்து தலையாட்டிக்கிட்டேன். எனக்கு ஒரே சிரிப்பு வந்தது. ஏற்கனவே 2-3 தடவை பேர் கேட்டிருக்கிறாரு, சாமி சொல்லியிருக்கோம், திரும்ப பேர் கேட்குறாரு. அவருடைய இயல்பு அது அப்படின்றது எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு சொல்ல முடியல, ஏன்னா மூச்சு வாங்குது அவ்வளோ தூரம் நான் ஓடி வந்ததுனால. உடனே பக்கத்தில் அம்மா தேவகேம்மா இருந்தாங்க. அவங்க அணுவெண்ணில்லாத பகவான் அப்படின்னாங்க. அணுவெண்ணில்லான்னு தன்னுடைய திருக்கரங்கள் 2த்தையும் கையை நீட்டி என்னுடைய 2 கையும் பிடிச்சிக்கிட்டு அழுத்துறாரு. ஐயோ சாமிக்கு நல்ல பலம் இருக்க, என் கை வலிக்குது உண்மையிலேயே. அழுத்திட்டு அணுவெண்ணிலாக்கு ஜாய், அணுவெண்ணிலாக்கு ஜாய், ஒரே சிரிப்பு, முகம் அவ்வளோ அழகு. சிரிச்சுக்கிட்டு அணுவெண்ணிலாக்கு 3 தடவை சொன்னார். 3 தடவை சொல்லிவிட்டு அப்புறம் கையை இது பண்ணோன்னு வந்துட்டேன். அந்த பாக்கியம், பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அப்புறம் ஒரு முறை ஜஸ்டிஸ் ஐயா சொன்னாங்க, நாங்கள் சென்னைக்கு போகும்போது, சுவாமி எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்களா, தூரன் போல ஐயாலாம் எவ்வளோ பேர், கிவாஜாலாம் வந்தாங்களா, சொந்த பேரும் கேட்டுக்குவார், புனை பேரும் கேட்டுக்குவார். ஆனால் புனை பெயரை வச்சு கூப்பிட்டதே கிடையாது, சொந்த பேர் வச்சு தான் கூப்பிடுவார். உங்களை மட்டும்தான் அந்த மாதிரி 3 முறை அணுவெண்ணிலாக்கு ஜெய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன இன்னும் எனக்கு ரொம்ப மட்டில்லாத மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் நிறைய. சரி, அப்புறம் தம்பிக்கிட்ட சொன்னேன், எப்படியாவது திருவண்ணாமலைக்கு போகணும்னு. கேட்குறதுக்கு பயம், எப்படி கேட்குறது, எப்படி வந்து இருக்கிறது, எப்படி வீடு கிடைக்கும் அப்படி. அப்புறம் தேவகி அம்மாவுடைய தயவுனால, அவங்க தான் அடிக்கடி வரணும்னு ஆசைப்பட்றாங்களே சாமியை பார்க்கணுன்ட்டு, பேசாமல் இங்கேயே ஒரு வீடு பார்த்து வச்சுருங்களேன் அக்காவை, ரிட்டையர்ட் லைஃப் தானே அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடும் கிடச்சிது, சுவாமி கோவிலுக்கு பக்கத்துலேயே வீடும் கிடச்சிது. வந்திருக்கோம். இரவு 7:30 மணி இருக்கும், நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம். நானும் ஒரு டாக்டர் அம்மா வந்து இறங்கியிருக்கோம். நாளைக்கு போகிறோம் வந்துட்டோம், திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டோம். இது ஆஃப் பண்ணிடுங்க, எனக்கு தெரியல. அப்போது வந்துட்ட பிற்பாடு மறுநாளைக்கு போகிறோம் அப்படின்னு பரபரப்பாக இருக்குது. சாமான்கள்லாம் இன்னும் எடுத்து வைக்கல, ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செய்கிறேன், நாளைக்கு போகிறோம், இங்கே வந்துட்டோம், எல்லோரும் பார்ப்பாங்க, வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆசிரமத்தில் எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு, என்ன புடவை கட்டிட்டு போகிறது, என்ன செய்கிறது அப்படின்லாம் பார்த்து, இந்த கம்மலை வந்து பெரிய நகையெல்லாம் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, இந்த கம்மல் எடுத்து தொடச்சி கழுவி போட்டுக்கு போகலாம், ஏன்னா எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கும் பொழுது பின்னால் தடைன்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன ரவுண்டு இருக்கும், அந்த ரவுண்டு வந்து கீழே விழுந்துருது. தேடி பார்க்குறேன், ஏன்னா இது ஹால் பூரா சாமான், ஒரு லாரி சாமான் ஹாலில் பூரா இருக்குது. தொடப்பம் போட்டு பெருக்கி பார்க்குறேன், டார்ச் அடிச்சு பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் பீரோவில் தேடினா வெள்ளையாக இருக்கிற தடைக்கு பதில் நீல கலர் தடை தான் கிடச்சிது. இது என்னது இது இப்படி அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறேன். இல்லைன்னா இது தள்ளிகிட்டு இருக்கும் கம்மல் முன்னால். அப்புறம் யோசிக்கிறேன், ஆமாம் நம்ம கம்மலை தான் பார்க்குறாங்களா, பின்னால் தடை என்ன கலர்னு பார்க்க போகிறாங்களா, வேறு வழி இல்லை, இதே போட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். முதல் நாள் ஆசிரமத்துக்கு போகிறதுக்குள்ள, அதுக்கு முன்னே சேஷாத்திரி எனக்கு பல அற்புதங்களை பண்ணியிருக்கறனால காலையில் அவரை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி போகிறேன். சரின்னு அந்த நீல கலர் தடை ஒரு காதில் பழைய வெள்ளை கலர் தடை போட்டுட்டு போகிறேன். மணக்குள விநாயகர் கோயில்கிட்ட போய் கொஞ்சம் இப்படி ஏறி போகிறேன். ஒரு கீழே வந்து அந்த 7:30 மணி, காலை 7:30 மணிக்கு அந்த வெள்ளையாக ஒரு அந்த பின்னால் போடுற வெள்ளை தடை அந்த கிடைக்குது. அது என்ன 5 பைசா 10 பைசா தான் இருக்கும். நான் கடையில் ஃப்ரீயாக கொடுப்பான், ஒரு கம்மலை எது வாங்கினா ஃப்ரீயாக கொடுப்பான். அது என் கண்ணையும் படுது. காலை 7:30 மணி வெயிலில் அந்த தடை எனக்கு கிடைக்குது. எடுத்து பார்த்தா எனக்குரிய அதே சைஸ் தான். என்னது எப்படி இது கிடச்சிது அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா, கஸ்தூரிபாய் நகர் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விளம்பர பலகை இருக்குது. இந்த மணக்குள விநாயகர் பக்கம் எதிர்க்க ஒரு பக்கம் சாமியோட படம் போட்டிருக்கு, ஒரு பக்கம் ரமணரோட யோகிராம் சர்க்குமார் படம் ஒரு புறமும் ரமணரோட படமும் இருக்குது. கரெக்டாக அந்த தடை கிடைச்ச இடம் வந்து யோகியாருடைய படத்துக்கு நேராக தான் அந்த இடத்துல அந்த தடை கிடச்சிது. இது ஒரு சின்ன சம்பவம் ஆனாலும் ஒரு வியப்பான சம்பவம். இதுதான் வியப்பு. எனக்கு நடந்த எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள், பகவான் எனக்கு பண்ணியிருக்கிற அற்புதங்கள்ட இதுதான் முதல் ஆரம்பமான ஒரு சின்ன இது.
அதுக்கப்புறம் பகவான் எப்படியெல்லாம் எனக்கு எவ்வளோ பண்ணார் அப்படிங்கிறத எதை சொல்கிறது எதை இது பண்ணுறதுனே தெரியல. ஒரு முறை காசிக்கு போகணும். ஒரு நாள் இரவு 8:30 மணி இருக்கும். ஃபோன் வருது தம்பிக்கிட்டேருந்து, நானும் 2 நண்பர்களும் காசிக்கு போகிறோம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், ஐயோ காசியப்பா நான் பார்த்ததே இல்லையா, வாழ்நாளில் சாவறதுக்குள்ளே மனுஷனாக பிறந்தவங்க காசிக்கு போகணுன்னு சொல்லுவாங்க, அதனால் நானும் வரனே அப்படின்னு. நீ வர்றியா, சரி பார்க்கலாம் அப்படின்னா. இது நிச்சயமாக கூட்டிகிட்டு போகிறியாப்பான்னு. சரி போகலாம் அப்படின்னு. மொத்தம் ஒரு குரூப்பு 96 பேர் என்னமோ போகிறோம் அப்படின்னு சொன்னான். 2 நண்பர்கள் வராங்க அப்படின்னு. எனக்கு ஒரே சந்தோஷம், அதே சமயம் பெரிய கவலை. ஏன்னா 2 முட்டியும் வீங்கியிருக்கு, பாதெல்லாம் வீங்கியிருக்கு, நடக்கிறதுக்கும் கஷ்டம், ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறேன். ஐயோ சொல்லிட்டோமே, கூட வேறு 2 பேர் வராங்க, அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது, நம்மளால் முடியுமா, ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டியிருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, முடியுமா அப்படின்னு சொல்கிறேன். நான் ஏதோ அவன் சொன்னான், நம்ம சொன்னால் அவனும் ஒத்துக்கிட்டான், பார்க்கலாம் கடவுள் இருக்கிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீக்கிரம் போய்ட்டு என்னென்ன எடுத்து வைக்கணும்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வாசற்கு தான். தன்னந்தனி வாழ்க்கை தான் பெரும்பாலான வாழ்நாட்கள். கதவு தாழ்பட போகும்போது மிதியடியில் ஏதோ கருப்பாக ஒரு புளிச்சக்கை மாதிரி இருந்தது. இது என்ன மிதியடியில் போய் என்னமோ அழுக்கு புளிச்சக்கை மாதிரி இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காலில் ஏற்றுனா ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து வருது. பறந்து வந்தால் இது என்ன பறந்து வருது, ஒரு ப்ரௌன் கலர் பட்டர்ஃப்ளை. ஐயோ பறந்து வருதேன்னு சொன்னால், அந்த பறந்து வந்த பட்டர்ஃப்ளை எனது இடது பக்கம் போய் அங்கே ஒரு இரும்பு ரேக்கு வச்சுருப்பேன். அந்த இரும்பு ரேக்கில் 4 அடுக்கு இருக்கும். அந்த 4 அடுக்கில் புக்ஸு தான், 3 அடுக்கில் புக்ஸ் இருக்கும், கீழே வேறு சாமான்களாக வச்சுருப்பேன். 3 அடுக்கு புக்கில் பாலகுமாரனோட விசிறிசாமின்னு சொல்லிட்டு அந்த புக்கு ஒன்று வச்சுருக்கேன். அந்த விசிறிசாமி நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே அது என் கண்ணில் படணும். அந்த விசிறிசாமின்ற புக்கு சாமி படம் போட்டு அந்த அட்டை படம் படணும்னு அதை மட்டும் முன்னால் தெரிகிற மாதிரி வச்சுட்டு மற்றெல்லாம் 1 by 1 அப்படி அடுக்கி வச்சுருப்பேன். அந்த பறந்தது அது ஏதோ சாதாரண பட்டாம்பூச்சின்னு நான் நினைக்கக்கூடாது, அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதுக்கு அடையாளமாக பறந்து போய் அந்த விசிறிசாமின்னு சொல்லியிருக்கிற அந்த புத்தகத்து மேலே உட்காரு. அப்புறம் தான் என்னுடைய மரம் மண்டைக்கு உரைக்குது, இது சாமியோட திருவருள் தான், அவருடைய திருவிளையாடல். நான் இருக்கேன், நான் தான் இது வெறும் பட்டர்ஃப்ளை கிடையாது. பட்டர்ஃப்ளைன்னு இப்போ நமக்கு நல்லா தெரியும். பட்டர்ஃப்ளை என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கு, வந்திருக்கு. ஆனால் இதுதான் பட்டர்ஃப்ளை முதல்ல வந்ததும் பகவான் தான் வந்ததுங்கிறதுக்கு அடையாளமாக அதில் போய் உட்கார்ந்ததும். அதுக்கப்புறம் மறுநாளைக்கு பஸ்ஸில் போய் எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கி படியில் நின்றுட்டுருக்கேன். இவனை காணோம், மேலே படி ஏறி வரணும், ஏற முடியாது, எப்படியும் தவிச்சிட்டு நிற்கிறேன் நான். உடனே அவன் ஃபோன் பண்ணுறான், நாங்கள் வந்துட்டியானா இங்கே தான் நிற்கிறேன் அப்படிங்கிறேன். உடனே இங்கே ஹோட்டலில் இருக்கிறோம், நீ வா டிஃபன் சாப்பிடுன்னு. வெயிட்டை வச்சுட்டு இவன் வேறு போகிற கம்பளி அதெல்லாம் வேறு எங்கிட்ட கொடுத்துட்டான். நிறைய வெயிட் தூக்கவே முடியாது, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி மீண்டும் போய் ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு வரேன், எனக்கு டிஃபன் ஒன்றும் வேண்டாம், நீ வந்துடு, நான் வழியிலே நிற்கிறேன் அப்படின்ட்டு பகவானே சாமி நீங்கள் தான் காப்பாற்றணும், எப்படியாவது என்னை நல்ல விதமாக கொட்டு, நான் மற்றவங்களுக்கு பாரமாலாம் ஆகிடக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னத்தை இங்கே நிற்கிறீங்கன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா என்னுடைய மூத்த சகோதரனோட எனக்கு அடுத்தவன் அவனுடைய மகன் நிற்கிறான். என்னடா ஆனந்தன் பெரிய, என்னப்பா நீ இங்கே நிற்கிறேன்னா, எங்கள் அப்பா காசிக்கு போகிறாரு, அவரை வழி அனுப்புறதுக்கு வந்தேன் அப்படி. நீங்கள் எங்கே இந்த மாதிரி தம்பி போகிறான்டா, அவங்க சித்தப்பா போகிறான், அந்த கூட காசிக்கு போகிறேன், நான் வர சொல்கிறான், நான் போகலை, முடியாது, எனக்கு வெயிட் தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு மேலே ஏறி வரணும், அது வேறு எந்த பெர்த்துன்னு கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரியாது, அவன் வரட்டும் நிற்கிறேன் அப்படின்னு. நான் கொண்டுட்டு போய் விடுறேன் உங்களை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கூட்டிகிட்டு போய் லக்கேஜ் எல்லாம் அவனே எடுத்துக்கிட்டு போய் ஒரு தண்ணி பாட்டிலு, ஒரு பிஸ்கெட்டு, வேறு ஏதோ 1-3 படிக்கிறதுக்கு ஒரு பேப்பரு எல்லாத்தையும் வாங்கி உரிய இடத்துல உட்கார வச்சுட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போகிற தம்பி வந்தான் அவன் மட்டுமே வர்றான். என்னப்பா நீ மட்டும் வர, கூட 2 நண்பர்கள் வர்றாங்கன்னு சொன்னீங்கன்னா 2 பேருக்கும் திடீர்னு வர முடியாமல் போச்சு, அதனால் கேன்சல் பண்ணிட்டாங்க, நீ நான் மட்டும்தான் போகிறோம் அப்படின்னு. இதனால் என்ன பயன்னா, நீண்ட நேரம் கால் தொங்க விட்டால் கால் இன்னும் ரொம்ப வலிக்கும், எழுந்து நிற்கும்போதே 2 மூட்டையை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஜாலியாக ஒரு சீட் பூரா நான் படுத்துக்கிட்டே போய் நினச்சா படுக்கலாம், நினச்சா எழுந்திருக்கலாம், நினச்சா. எதிரில் இவனும் ஒரு மலையாளி தம்பதிகள், ரொம்ப படித்த பண்புள்ளவங்க 2 பேரும், மென்மையாக பேசுகிறாங்க. சில பேர் காட்டு கத்தலாம் கத்துவாங்க, எதிரில் ஆளுங்க இருக்கிறாங்களே அவங்க விஷயம், அவங்க சண்டை, அவங்க பிரச்சனை, அந்த மாதிரி தான் பண்ணி ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. அப்படி இல்லாமல் மென்மையான குரலில் பேசிக்கிறாங்க. இன்னும் அன்பான தம்பதிகள் போல இருக்கு, வயதானவங்க, ஏதோ மெதுவாக பேசிக்கிறாங்க, மெதுவாக சிரிக்கிறாங்க, மெதுவாக ரொம்ப நாகரிகமானவங்கள. அப்படி படுத்துக்கிட்டு சுகமாக போயிட்டு பகவான் அருளால் எல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த கங்கை கரையில் எங்கள்தான் தானே சாமி இருந்தாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு 5 ரூபா கொடுத்து அந்த
கங்கை கரையில் சுவாமியுடைய ஸ்டாச்சுக்கு போடுற ஒரு மாலை, இன்னும் அந்த சுவாமி ஸ்டாச்சுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாலையை போட்டு வச்சு அது மாதிரி அருமையான அந்த பயணத்தை முடித்து என்னை கொண்டு வந்து விட்டாங்க. அது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது. எதை சொல்கிறது எதை விடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதில் வந்து கனவுல வந்த சம்பவங்களும் நனவில் வந்த சம்பவங்களும் நிறைய. ஒரு முறை ஒரு கனவில் ஒரே ஒரு ரூமு, வெறும் பாய், தலையணி பெட்ஷீட் ஒன்றும் கிடையாது, படுத்துட்ருக்கிறாரு. நான் உள்ளே போகிறேன். ஐயோ சாமி, இது என்ன சாமி வெறும் பாயில் படுத்துட்ருக்குறீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, சும்மா படுத்து இருக்கிற அந்த பிச்சைக்காரன் எனக்கு கால் அமுத்தி விடுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ சாமி, கால் அமுத்துற சாமி அப்படிங்கிறேன். கீழே உட்காந்து நான் அந்த பாயில் உட்காந்து அவருடைய காலை அமுத்தி விட்றேன். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பேசாமல் இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் விழிப்பு வந்துடுது. இந்த சம்பவத்தை அதில் ஒரு பெருமை எனக்கு, சாமிக்கு கனவுலே அது கால் அமுத்தணுமேனு எனக்கு மகா பெருமை. அதே வந்து மிகுந்த பக்தி உள்ளவங்க திலகவதின்னு சுவாமிக்கு திருவிளையாடல் புராணத்தில் நூற்றுக்கணக்கான முறை படித்து காண்பித்தவங்களும், அவங்க சாப்பிட்டுட்டு அதை வாங்கி தான் சாப்பிட்டு அந்த மாதிரி பெருமைக்குரியவங்களும் திலகவதி அம்மையார், திலகவதி ராஜசேகர்னு ஒரு அம்மையார் இருக்கிறாங்க. அவங்க மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப எளிமையானவங்க, பண்பானவங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறேன், திலகவதிமா நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் தெரியுங்களா, சாமி கால் பிடிச்சி விட்டையான்னு கேட்டாரா. நான் கால் பிடிச்சி விட்டேன்னா, ஆனால் அந்த கால் வந்து கட்டை மாதிரி இருக்குது, அப்படி மரக்கட்டையை பிடிச்சி விட்டுற மாதிரி இருந்தது திலகவதிமா. 2 காலம் அந்த மாதிரி இருந்தது. இந்த காலாவது பரவாயில்லையான்னு பார்த்தா அந்த காலம் அந்த மாதிரி தான் இருக்குது. 2 காலம் அப்படியே மரக்கட்டை மாதிரி இருக்குது, குச்சி மாதிரி இருக்குது. இது என்ன இவ்வளோ கடினமாக இருக்குது கால் அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. என்ன திலகவதிமா நான் சொல்கிறது சிரிக்க, நான் சொல்கிறது நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்குறேன். சாமி கால் அப்படி தான் இருக்கணும். அப்படியா அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் எத்தனையோ தடவை நான் சாமி காலை அமுத்தி விட்ருக்கேன், எண்ணெய் தேய்ச்சி விட்ருக்கேன், மசாஜ் பண்ணி விட்ருக்கேன். தேய்க்கட்டுமான்னு கேட்பேன். தேய் திலகவதி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தேய்ச்சி விட்ருக்கேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த கால் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்த ஒரு கனவு சொல்கிறேன். போன ஆண்டு டிசம்பர் 31 இரவு நேரம் என்னுடைய படுக்கறையிலும் சுவாமியோட படத்தை எல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். படுக்கும் பொழுது, குருதேவா தயவு செய்தே உனதாய் என்னை ஆக்கி கொள்வாய், நான் உன்னுடைய திருவணிகளை சரணடைகிறேன், நீ என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி வரும். இந்த வாழ்க்கையில் நான் தனியானேன், என்னுடைய படகை கரை சேர்ப்பேன் அப்படின்னுலாம் வரும் அந்த பாட்டு. எனக்காகவே யாரோ எழுதின, ஹிந்தியில் எழுதினாங்களாம், அம்மாலாம் சேர்ந்து தமிழ் படுத்தியிருக்காங்க. அந்த பாட்டு எனக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். அந்த பாட்டை எழுதினா அழுதுருவேன் நான். என்றைக்குமே வீட்டில் பாடுற பழக்கம் இல்லை, பாடினா அவ்வளோ ஒன்றும் குரல் இனிமையாக இருக்குது. அதனால் வீட்டில் பாடுறதும் கிடையாது. என்னமோ அன்றைக்கி வந்து பகவான் கட்டில் உட்காந்துக்கிட்டு பாடுறேன். பகவான், இந்த ஆண்டு எப்போவுமே நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு ரொம்ப உடம்புக்கு வந்ததே கிடையாது. போன ஆண்டு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு 2 மாதங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நான் சாமிக்கிட்ட சொல்கிறேன், பகவான் இந்த ஆண்டு உடல்நிலையும் சரியில்லை, மனநிலையும் சரியில்லை, பொருளாதாரத்துலேயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எல்லா வகையிலும் நான் கஷ்டப்பட்டுட்டேன். அடுத்த ஆண்டாவது எனக்கு நல்ல ஆண்டாக அமையணும் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த பாட்டு முழுக்க அழுதுகிட்டே பாடிட்டு படுத்தாச்சு. பகவான் கனவுல ஒரு சின்ன வராங்க, ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது, சாமி உட்காந்துருக்குறாங்க. சாமின்ற மாதிரி இப்போ நிஜத்தில் பயம் பக்தியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ சாதாரண நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க உட்காந்துருக்கிற மாதிரி நான் போய் எதிரில் உட்கார, மற்ற ஆட்கள் யாருமே இல்லை. போய் அவர் எதிரே உட்கார்றேன். உட்கார்ந்த இன்னும் அந்த எண்ணெய் சிக்க வச்சா தலைக்கு கசுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 கையால் என்னுடைய தலையை கசுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சுகமாக இருக்குது. நான் கண்ணை மூடிட்டு எவ்வளோ நேரத்தை கசுக்கிறாரு சாமி, கசுக்கிட்டோம் அப்படின்னு ஜாலியாக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அதை அனுபவிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருது. அப்புறம் ஏதோ நடக்குது, அது நினைவில் இல்லை. அதுக்கு கொஞ்சம் நேரம் பொறுத்து அதே கனவில் ஒரு நந்தி பகவானுடைய பீடம் இருக்குது. அது பின்பக்கம் தரையில் உட்காந்துருக்கேன். நந்தியினுடைய பின்பக்கம் மட்டும் எனக்கு தெரியும். அந்த பக்கம் சிவன் இருக்கலாம் மேபி. நான் உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே ஏதோ சிந்திருக்கு. என்ன சிந்திருக்குன்னு பார்த்தா மிளகு சிந்திருக்கு. அந்த ஒவ்வொரு மிளகையும் எடுத்து பார்த்தா கொஞ்சம் எண்ணெய் பசியோட இருக்கு. ஐயோ யார் காலையாவது பொத்துமே அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கையில் வைக்கிறேன், உள்ளங்கையில் வச்சுட்டே இருக்கிறேன். அந்த பக்கம் வாசுபடி இருக்குது, அதே கோயில் தான். அப்போ சாமி வர்றாங்க. வந்துட்டு ஒன்றும் என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. மிளகு சாமி கீழே சிந்தி கிடக்கு. அப்பயும் பயமோ பக்தியோ பகவான் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை, சாதாரண யாரோ கேட்குறாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சாமி, கீழே மிளகு சிந்தி இருந்தது, யார் காலையாவது பொத்துமேன்ட்டு அதை பொறுக்கி வைக்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் பதில் சொல்லலை, கூட சொல்லலை, ஒன்றும் பதில் சொல்லலை. அப்படி கொஞ்சம் திரும்புகிறாரு. அப்படி ஒரு 2 அடி தூரம் தான். அப்படி திரும்பி நிற்கும்போது ஒரு நாகரிகமான ஒரு 30-32 வயது இருக்கும் ஒரு பெண்ணு, டீசெண்டாக இருக்கா. அவள் வந்து எதிரில் வந்து பேசுகிறா. ஒரு முறை மட்டும் அவளை திரும்பி பார்த்துட்டு மீண்டும் நம்ம மிளகு பொறுக்க ஆரம்பிக்கிறேன். தன்னுடைய குறையை சொல்லிகிட்டு இருக்கா. நல்லா படித்த பிள்ளையாட்டம் இருக்குது.
அது கேட்டுட்டு அவரும் நிற்கிறாரு. நான் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த மிளகை பொறுக்கும் பொழுது அவருடைய வலது பாதம் என் கை கெட்டுற மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை நம்ம பார்த்து தொட்டிருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம தொட்டதே இல்லை. சாமி தொந்தரவு இல்லாமல் மெதுவாக தொட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டு லேசாக ரொம்ப மென்மையாக அந்த வலது பாதத்தை அப்படி தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறேன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாக்கிட்டேயும் ஒன்றும் பேசலை, எங்கிட்டையும் ஒன்றும் பேசலை, திரும்பியும் பார்க்கல. அவள் பக்கம்தான் பார்வை இருக்குது. ஆனால் அவருடைய இடது பாதத்தையும் எடுத்து என்னுடைய கை கட்டுற மாதிரி வைக்கிறார். எனக்கு ரொம்ப அழுகையும் ஆனந்தமும் பரவசத்தினால கண்ணீர் வருது எனக்கு. எப்படி பகவான் நம்மளுக்கு அவர் கை அவருடைய பாதத்தில் நம்ம கை ஒரு பாதம் கிடச்சதே நம்மளுக்கு பெரிய பாக்கியம். நம்முடைய விருப்பத்தை தெரிஞ்சு மறு காலையும் பார்த்து எடுத்து வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பாதத்தை தொட்டு வணங்குறேன். கனவு கலைஞ்சு போகுது. அந்த டிசம்பர் 31 இந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த வருடம் ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் அவருடைய அனுகிரகத்தினாலேயும் ஆசீர்வாதத்தினாலேயும் அன்பினாலேயும் கருணையினாலேயும் இது வரைக்கும் வேறு எந்த பிரச்சனையும் வரல. இல்லைன்னா நாள் ஒரு பிரச்சனை, பொழுது ஒரு வருத்தம், ஏதாவது ஒரு வந்துட்டு மனசையும் உடம்பையும் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியாக நடந்தது. இந்த பகவானுடைய அருளால் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க இங்கே இந்த திருவண்ணாமலை வரத்துக்கு, பகவான்கிட்ட வீடும் கிடச்சதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 கோடி பாவம் பண்ணி இந்த ஜென்மம் எடுத்திருக்கேன் நான். இதில் எவ்வளவு அனுபவிக்க முடியும், ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடாத துயர்கள் அத்தனையும் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய வினையெல்லாம் கழிந்தது. இன்னும் பிறவியே வேண்டான்னு சொல்லிட்டு தான் நம்ம சாமியை கும்பிடுறோம். இந்த கடைசி காலத்தில் பிரச்சனையும் தீர்ந்து அடுத்த பிறவி இல்லாமல் என்னை பகவான் கடை தேற்றுறதுக்காக தான் என் மேலே கருணை கொண்டு இப்படி வந்திருக்கிறாங்க. இடையிடையாக நான் உங்களுடையவே இருக்கிறேன் அப்படின்றதுக்காக எத்தனையோ அற்புதங்களை காமிச்சிட்டு என்னை நான் சாப்பிட்றதும், நான் உயிர் வாழறதும், நான் நம்பிக்கையோடு இருக்கிறதும், உணவுனாலேயோ உடையினாலேயோ பொருளாலேயோ இல்லை அந்த கூட இருக்கிறவங்களாலேயோ உறவுகளாலேயோ பெற்ற மக்களாலேயோ பெற்றவங்களாலேயோ உடன் பிறந்தவங்களாலேயோ யாருமே இல்லை. மகவனுடைய கருணையினால், அந்த அன்பினால், அவருடைய ஆசையினால். ஏன்னா அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் எனக்கு பகவான். அதை நினச்சி நான் எத்தனை கோடி நன்றி அவருக்கு சொல்கிறது அப்படின்றது எனக்கே தெரியல. நம்ம ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையிறோமோ, எந்த அளவுக்கு அவர் நம்புகிறோமோ, சாமிகிட்ட சொல்லிட்டோம் நடக்குமா நடக்காத தெரில அப்படின்றது, சாமிகிட்ட சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு சாமிகிட்ட போகிறது அப்படிலாம் இல்லை. முழுக்க 100க்கு மேலே 1000 மடங்கு கூட அவர் பூரா அவர் தான். அவர் அதை முடிச்சு கொடுக்கலனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுவும் நல்லதுக்கு தான். அது முடிக்கலைன்னாலும் அதுவும் ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி, நோயும் அதுக்கப்புறம் வர்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாருக்கும் வர்றது தான். மனித பிறப்பிடித்தெல்லாம் வர்றது. நம்ம முன்வினை பயனால் நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறோம். அப்படி சாமியை இவ்வளோ நாள் கும்பிட்டேன் பாரு, நேற்று கூட போய் சாமி கும்பிட்டுட்டு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்தேன், இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சாமியை குறைக்காடுற முட்டாள்தனமெல்லாம் விட்டுட்டு பகவானை பரிபூர்ணமாக சரணடைஞ்சால் நம்முடைய வினைகளை நம்மளால் தாங்குகிற அளவுக்கு நம்ம கழித்து மறுபிறவி இருக்கிற மாதிரியோ அல்லது இல்லாத மாதிரியோ பண்ணி எல்லா அனுகிரகமும் அவருடைய அருளால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல கடுகளை கூட சந்தேகம் இல்லை. நிறைய செய்திகள் இருக்குது. அவருடைய முதல்ல அவரை சந்தித்ததுலேருந்து கடைசி நடுவில் நடந்த சம்பவங்கள்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் எழுதினேன். ஜனார்தனன்ற ஐயா உண்மையுடன் ஒரு வாழ்வுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அது படித்த உடனே எனக்கு கண்டிப்பாக அது எழுதணும் அப்படின்னு. என்றைக்கு அவரை பார்த்தனோ அதுக்கு முன்னே கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், துணுக்குகள் அப்படின்னு ஒரு 74 பத்திரிகைகள் இது வரைக்கும் எழுதியிருந்தேன். பகவானை என்றைக்கு பார்த்தனோ இனிமேல் அந்த இலக்கியமெல்லாம் வேண்டாம், அது எழுதுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆன்மீகம் மட்டுமே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பகவானை பற்றி அருணை நகரின் கருணை யோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதினேன். இந்த நூல் எழுதின பிற்பாடு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை நாராயணகுருவை பற்றி ஒரு பட்டிமன்றம் நடந்தது. ஆல் இண்டியா ரேடியோவில் செய்யன்ற ஒரு தலைமையில் பெண்கள் அணி தலைவியாக இருந்தேன் நான். அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, முடித்த உடனே ஷால் ஒன்று போட்டாங்க. அந்த ஷால் பெரும்பாலும் போத்தி விடுவாங்க. அவர் என்ன பண்ணார், ஒன்று என்ன பண்ணார், கையில் கொடுத்தது அது நல்ல அழகான மெரூன் ரெட்டில் கோல்டு கலரில் செக்காக போட்டிருந்தது. அப்போது இந்த அருணை நகரின் கருணை யோகி புத்தகத்தினுடைய ஸ்கிரிப்ட் நான் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காரில் வரும்போது தம்பிக்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருந்துட்டேன். அப்போது வருஷம் நிற்குது, 3வது ஆளாக நான் நிற்கிறேன். 3வது ஆளாக நிற்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க தான், அங்கேயே உள்ள அம்மா தான். எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன எதுன்னெல்லாம் கேட்டாங்க. அப்போ கூட ஒரு கவிஞரை அழைச்சிட்டு வந்தோம். உளுந்தூர்பேட்டை சண்முகன்ற ஒரு கவிஞர், எனக்கு அருமையான நண்பர், ஒரு 2000 கேசட்லாம் போட்டிருக்கிறார். அவருடைய பாடல் தான் நம்ம ஆசிரமத்தில் சுப்ரபாதம் ஒலிக்குது. அவர் சொன்னார், சாமியை ஒரே ஒரு முறை பார்த்துட்டு தான்
இந்த பாடல்லாம் எழுதினேன். சிஐடி நகரில் இருந்தார் சென்னையில். அப்போ நான் தான் போகும்போதெல்லாம் அவருக்கு சாமியை பற்றி சொல்லுவேன். அவர் அரவிந்தரை பற்றி எனக்கு சொல்லுவார். அப்போது சொல்லும் பொழுது என்னை யாருமே கூட்டு போகிறதுக்கு இல்லை, எனக்கு இத்தனை குழந்தைங்க இருந்தோம், என்னை யாருமே கூட்டு போகிறதுக்கு இல்லைம்மா அப்படின்னு. அப்போ எப்பயுமா நானும் தம்பியும் வரும்பொழுது ஒரு சீட்டு காலியாக இருக்கும்போது யாராவது ஒரு அடியார்களை யாராவது கூட்டிகிட்டு வர்றது வழக்கம். அப்போ நான் சொன்னேன், இப்படி ரொம்ப வருத்தப்படுறாருப்பா, பெரிய கவிஞர்ப்பா அவர். அப்போல்லாம் ஆசிரமத்தில் அவர் பாடல் கிடையாது. அப்படின்னும் போது அவரை கூட்டிகிட்டு வந்தோம். அவர் என்ன பண்ணார், க்யூவில் கிட்ட போகும்போது அவருடைய பெல்ட்டு, அவருடைய வாட்சு, தண்ணி பாட்டிலு, ஃபைல் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கார், பாட்டு எழுதி எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டார். அங்கே ஒருத்தர் நின்று பழம்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம பிரதான் மந்திர் முன்னால். நான் கொண்டுட்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுக்குள்ளே க்யூ நல்லா நகர்ந்துருச்சு. நகர்ந்த உடனும் 3வது ஆளாக நின்று 2வது அம்மா எப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா போனீங்களான்னு விசாரித்தாங்க. இங்கேருந்து போனால் பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம் அப்படி உட்கார வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மெத்தட் மாறும். சாமி சேரில் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. உள்ளே போனோன்னு நானும் தம்பி இப்போ நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். போய் 2வது வரிசையில் முதல்ல 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. தேவிகம்மா, ரைஸ்வரியம்மா, விஜயம்மா எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. 2வது வரிசையில் 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு இடம் காலியாக இருந்து நான் போய் உட்கார போனேன். அந்த என்கிட்ட இருந்து விசாரித்தாங்க பாருங்கள். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இங்கே உட்காராதீங்க, பின்னால் போங்க அப்படின்ட்டு கையை அப்படியே காமிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கூடுமான வரைக்கும் சாமிக்கு பக்கத்துலேருந்து அவரையே பார்த்துட்ருக்கணும், கண் கொட்டாமல் போகிற வரைக்கும் அவரையே பார்த்துட்ருக்கணுன்ற அந்த பேரார்வத்தோடு நான் வந்து உட்கார போனால் பின்னால் போங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அப்புறம் பகவான் இவ்வளோ நாள் பொறுத்து நான் வந்தேன், கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் உங்களை முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அம்மா அவ்வளோ அன்பாக பேசணும். கடைசியில் என்னை இப்படி பின்னால் தள்ளிட்டாங்களே பகவான் அப்படின்னு அழுகையாக வருது. சரி பார்க்கலாம் அப்படின்னு கடைசியில் போனேன். எல்லாருக்கும் கடைசியில் போய் உட்காந்தேன். எனக்கு பின்னால் ஒரு பெண்ணு வந்து உட்காந்தேன். கொஞ்ச நேரம் பொறுத்து உங்கள் பேர் அன்னுவணிலாவான்னு கேட்குறா அந்த பொண்ணு. உனக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு. ஏன்னா அவளை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. உனக்கு எப்படிம்மா தெரியும்? அந்த தேவிகம்மா கூப்பிட்றாங்க உங்களை அப்படின்னு. எழுந்து ஓடுறேன். நான் ஓடினா அப்போ என்ன பண்ணுறேன், சிவபுராணம் சாமிக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சிவபுராணம் பார்க்காம தெரியும். என்னாலும் அது பயம், அவர் பார்த்தா தான் பயபக்தியாக வந்துடுதுன்னு புத்தகம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். சாமி உங்களை பாட சொல்கிறாங்க அப்படின்னு. அம்மா சிவபுராணம் தெரியும், ஆனாலும் பயமாக இருக்குது எனக்கு, நான் போய் புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேனே அப்படி. இல்லை நீங்கள் எழுதின பாட்டை பாடணுமா அப்படி. அப்புறம் போய் உட்கார்ந்து விடணும். நான் எழுதின பாட்டுன்னா போதும்மா போதும் அப்படின்னாரு. சந்தோஷம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சாமி வந்து பிரசாதம் வாங்கியாச்சு. வாங்கினோன்னா சாமி நான் ஒரு இது எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன எழுதினீங்கோ அப்படின்னாரு. உங்களை சந்தித்ததுலேருந்து எனக்கு நடந்த சம்பவங்களெல்லாம் எழுதியிருக்கிறேன், அது புத்தகமாக போடலான்னு ஆசை சாமி அப்படி. படிங்கோம்மா கேட்கலாம் அப்படின்னாரு. சரி படித்தேன். ஒரு 36 பக்கம் இருக்கும். வேகமாக படித்தேன். நான் வானொலியில் நான் பண்ணதுனால எனக்கு வேகமாக படிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. அது பூரா படிச்சிடணும்னு எனக்கு ஒரு பேராசை. அதனால எல்லாத்தையும் சாமிகிட்ட படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றங்குறை இருந்தால் கூட சொல்லுவார் இல்லையா, வேகமாக படிக்கிறேன். அந்த என்னை தடுத்து அனுப்பிச்சாங்களே அந்த அம்மா. சொன்னால் நான் ரேடியோ மிர்ச்சியில் பேசுகிற மாதிரி இந்த அம்மா அவ்வளோ வேகமாக படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். படித்து முடித்த உடனே போயிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். போயிட்டு நமஸ்காரம் பண்ணி 2வது பிரசாதம் கிடச்சிது. 3வதோட பயந்துக்கிட்டே சாமி ஒரு ஷால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பேசுகிறது எனக்கே கேட்க மாட்டேங்குது. சாமி ஒரு ஷால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை போடலாம் அப்படின்றதுக்குள்ளே என்ன சொல்லறீங்கோ அப்படின்னு காது அப்படி பண்ணிவிட்டு என்ன சொல்லறீங்கோ அப்படின்னாரு. குரலே வரமாட்டேங்குது, பயமாக இருக்குது. பின்னால் ராஜ்குமார்னு ஒரு தம்பி இருந்தார். அவர் ஷால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா பகவான் உங்களுக்கு போட்டுமான்னு கேட்குறாங்க. போடுங்கம்மா பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் என் கையாலே அந்த ஷாலை போட்டேன். அருமையான நல்ல மெரூன் ரெட்டு, அதில் இந்த கோல்டு ஸ்கொயராக அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே பெரிய ராஜா மாதிரி இருந்தது. அதுவும் நான் போட்டது என் கையால் போட நேர்ந்தது எனக்கு மகா பெருமை. எனக்கு யாரோ கிரீடம், பெரிய தலையில் கிரீடம் வச்ச மாதிரி இருந்தது. சந்தோஷம் அப்படின்னாரு. உடனே 3வது தடவை பார்த்தியா பகவான் வந்து இந்த அம்மா மனிதர்கள் புறக்கணிக்கலாம், இறைவன் எப்பயும் புறக்கணிக்க மாட்டார். நமக்குரிய இடம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அன்றைக்கி எனக்கு ஊர்ச்சிதமாச்சு. ஏன்னா 3வது க்யூவில் 3வது ஆளாக நின்று போ உட்கார போனோம். காலியாக இருந்தது. 2வது 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. முதல் வரிசையில் 4 பேர். அங்கே உட்காரல. இந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. போ அப்படின்னு சொன்னதுனால நானும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பின்னால் போனாலும் பகவானை எப்படி முன்னால் நிறுத்தி 3 தடவை அன்றைக்கி முதல் தடவை வாங்கினது ஆஸ் யூஷுவல், 2வது தடவையும் வாங்கி 3வது தடவையும் வாங்கி என் கையாலேயே அந்த ஷாலையும் போட வச்சு அந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது அப்படின்ட்டு ரொம்ப கண்ணீர் தான் வருது. வேறு அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு சந்தோஷம். பகவான் அப்படி ரொம்ப அனுகிரகம் பண்ணி இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு, பல அற்புதங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு.
அவருடைய ஆசையினாலேயும் அருளாலேயும் அன்பாலேயும் இந்த உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கணமும் அதனால தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறனே தவிர உணவாலேயோ பொருளாலேயோ உற்ற உறவுகளாலேயோ இல்லை அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. ராம் சுரக்குமார் ஜெயகுராயா.